பிரைஸ்ல பிரசன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆவினா என்ன, ஆத்துமானா என்ன, இந்த ரெண்டும் மட்டும் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த இதை பத்தி இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ஆவி ஆத்மா சரீரத்துல ஆவி ஒன்று நமக்குள்ள இந்த மறிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஆவி வந்து கிரியை செய்திருக்கும். ரசிக்கப்படுறதுக்கு முன்னால பல விதமான ஆவிகள் இருக்கலாம். ஒரு சுயத்தின் ஆவி கூட இருக்கலாம், உங்களுக்குன்னே சொந்த ஆவி கூட இருக்கலாம். எங்களுக்கு சுயம், எனக்குன்னு அறிவு இருக்கு, அதனால நான் அந்த அறிவில் நான் செயல்படுறேன் அப்படின்னு ஆவி இருக்கலாம். விக்கிரகத்தை சார்ந்து இருந்து கூட அந்த ஆவி இருந்துக்கலாம். பாவம் இச்சைக்கு ஆவி அடிமைப்பட்டு அந்த பாவம் இச்சை என்ன சொல்லுதோ அந்த ஆவியோடு கூட நீங்கள் சார்ந்து போயிருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கைக்கு வந்துடுவார். நம்ம கைக்குன்னா நம்ம உடலுக்குள்ள பக்கத்துல வந்துடுவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நான் பரலோகத்துக்கு நான் போறேன், உங்களுக்கு நான் வந்து தேற்றவான்னு தருகிறேன்னு சொல்லி. எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான மனிதனுக்கு பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பு மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் கையில ஒப்பு கொடுத்துருவாங்க. பூலோகத்துல நீ என்னென்ன செய்யணுமோ செஞ்சு பரலோகத்துக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு பொறுப்பை வந்து பரிசுத்த ஆவியானவர் கையில ஒப்படைச்சிருவாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளே கைட் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப டீப்பா போனீங்கன்னா எனக்குள்ளேயே வாசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அபிஷேகம், அந்நிய பாஷை, வரங்கள். அடுத்தடுத்த பகுதிக்கு நீங்க போகலாம். நம்ம மெயினா இன்னைக்கு ஆத்துமாவை குறித்து நம்ம பார்க்கலாம். ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அநேகருக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனா ஏன் வந்து பிசாசு வந்து இவ்வளவு பாவம் செய்ய வைக்கிறான், எப்படி துணிகரமான ஒரு சில காரியங்கள் வந்து எல்லாமே ஆவியானவர் அபிஷேகம் பெற்றவங்க. ஏன்னா சபைகளுக்குள்ளேயுமே அபிஷேகம் பெற்றவங்களே நிறைய துணிகரமான பாவங்கள் செய்யறாங்கல்ல. அப்ப எப்படி வந்து ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு பிசாசால அதை செய்ய முடியும் அப்படின்றத அநேகர் டவுட் ஆகுது. இந்த இடத்துலதான் நம்ம ஆத்துமாவை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏற்கனவே நாங்க வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜெபிக்கிறவங்க கிட்ட காணப்படுற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்னன்னு. அதுவும் இதே கான்செப்ட் தான். ஏன்னா அந்த இடத்துலயே நாங்க வந்து ஆவி ஆத்மா பத்தி தான் பேசிப்போம். இதுவும் இதே மாதிரிதான். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆத்துமால இருக்கிற அந்த ஒரு 3 பிரிவுகள் பத்தி பார்க்க போறோம். ஆத்துமால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட், அதாவது மனம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வில் இருக்கு. அதாவது அந்த வில்னா என்னன்னா முடிவெடுக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் இருதய சம்பந்தப்பட்டதான் அந்த வில். ஃபர்ஸ்ட் வந்து மனம் இருக்கு, அடுத்து இருதயம் இருக்கு, அதுக்கடுத்து 3ஆவதான் செயல்படுத்துறது. இந்த மனம், இருதயம், 3ஆவது ஸ்டெப் தான் செயல் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிசாசு வந்து ஆத்துமால வந்து எப்படி உள்ள உகுறான் அப்படின்னா, வெளியே இருந்து ஃபர்ஸ்ட் மனதிலேயே நம்மளை வந்து மனதிலேயே யோசிக்கிறான், மனதிலேயே நமக்கு வந்து போராட்டத்தை வந்து கொடுக்குறான், மனசுலயே வந்து பேசுறான். ஆனா நம்ம இருதயத்தை நம்ம முடிவு எடுக்கிறோம். அவன் சொல்றதை கேட்கிறோமா இல்ல ஆவியானவர் சொல்றதை கேட்கிறோமா அப்படின்றத முடிவு பண்ற விஷயம் வந்து இருதயம் தான். இருதயம் ஓகேன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அடுத்து நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிரும். இப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்க வந்து அநேகருக்குள்ள இந்த கேள்விதான் இருக்கு, ஏன் வந்து அபிஷேகம் பெற்றவங்க கூட பிசாசால பாதிக்கப்படுறாங்க, பிசாசால தொடப்படுறாங்கன்னா இந்த இடத்துலதான் அவங்க இது பண்றாங்க. நீங்க அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரம் 3-4 பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அனனியா சப்பிரால் கதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல அனனியா சப்பிரால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஆவியானவரை பெற்றவங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், எல்லாருமே அபிஷேகம் கிடைக்குது, ஆவியானவர் அபிஷேகம் எல்லாரும். ஆனா இந்த இடத்துலதான் மனசுல பிசாசு தூவுறான், நீ வந்து இதை வித்தால் எல்லாத்தையும் நீ கொடுத்து விடாத, அப்புறம் நாளைக்கு உனக்கு என்ன தேவை இருக்கும்ல, உனக்கு தேவைப்படும்ல, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு நீங்க உடனே போய் ஊழியக்காரங்கிட்ட போய் வாங்க முடியுமா, செய்ய முடியுமா, காமனா கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா உனக்குள்ள காசு எப்படி அது வரும் அப்படின்னு இது தோண பண்ணும். இது வந்து மனம் வந்து உங்களை தூவிக்கிட்டு இருக்கும். அதை வச்சுதான் இது சொல்லும், நீ ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை தூவிட்டு இருக்கோம். இந்த மனம் வந்து அப்படியே என்ன செய்யணும்னா, அப்படி எங்க மைண்ட் எங்க போகும்னா இருதயத்தை கொண்டு வரும். அப்ப இருதயத்தை முடிவு பண்ண, இப்ப ஒரு கன்ஃபியூஸ் வந்ததுதான், இப்ப இந்த கன்ஃபியூஸ இருதயத்துல முடிவெடுக்கிறதுக்கு கொண்டாந்து வச்சிருவீங்க நீங்க. அப்ப இருதயத்துல முடிவெடுக்கணும். இப்ப இந்த இடத்துலதான் நீங்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றத முடிவெடுக்கணுமா
இல்லைன்னா சத்தத்துக்கு செவி நீ கொடுக்கணும் பிசாசு சத்தத்துக்கு கொடுக்கணுமா அப்படிங்கறது நீங்க முடிவெடுக்கிற இடம். இடம் வந்து ஆனா பரிசுத்த ஆவியானவர் இது அப்படி செய்யக்கூடாது, வேண்டாம், இது நம்ம எல்லாரும் செய்யறாங்க, நீ முடிவெடுத்து இத பண்ணணும்னு செஞ்சுட்ட, பரிசுத்தவான்கள் பாதத்துல முழுசா கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்ட, நீ அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்ட, அதனால இதுல நீ வஞ்சித்து எடுக்க கூடாது, யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருப்பாரு, பிசாசு இருதயத்துல பேசும், இல்ல உனக்கு தேவைப்படும், நாளைக்கு ஏதாவது தேவைப்படும், ஆத்திர அவசரம் தேவைப்படும், குடும்பத்துக்கு தேவைப்படும், சந்ததிக்கு தேவைப்படும், நீ அதனால இது கொடுக்காத, இது ஒரு பங்கை தானே எடுக்க போறேன், நீ மற்ற பங்கெல்லாம் நீ கொடுக்குறல, ஒரு பங்கை தானே எடுத்து வைக்கிறேன், அது உன் காசு தானே, நீ யார்கிட்ட போய் இதை போய் கேட்கணும், உன் காசு, நீ அதனால யாருக்கும் தெரிய தேவையில்ல, நீ எடுத்துக்கோ அப்படின்னு பிசாசு அந்த சத்தத்தை விடுவான். அதுதான் அந்த 3ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியின் இடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. இந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம், ஏன்னா பேதுரும் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இருக்காங்க, இவங்களும் பரிசுத்த ஆவி, அதனாலதான் அவர் அந்த வார்த்தை சொன்னார், பரிசுத்த ஆவியான்ட்டு நீ எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இந்த இடத்துல ஆமா நீங்க சொல்லலாம், பேதுருட்ட தானே அவர் சொன்னார்னா, இங்கேயே பேசுறாரு, பேதுருவும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினனால அவர் அப்படி சொல்றாரு, நீ என்கிட்ட சொல்லல, பரிசுத்த ஆவின்ட்ட போய் சொல்றாரு. இப்ப இருதயத்துலதான் பெரிய போராட்டம் நடக்குது. ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இதுல தலையிட மாட்டார், முடிவு, கடைசி முடிவை நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேனே, அன்னைக்கு ஏவாள் ஆண்டவருடைய சாயலா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு பயங்கரமான ஒரு மகிமையான ஒரு மனிதனுடைய படைப்பு தான், மனுஷிய படைக்கப்பட்டதான் ஆதாம் ஏவாள். விழுந்து போன தேவதூதர்கள் வந்துட்டாங்க, அவங்க போனாலும் பரவாயில்ல, நான் மனுஷனை எப்படியும் பல்லவத்துல நான் கொண்டு போய் வைப்பேன், சிங்காசனத்துல வைப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த விழுந்து போன தேவதூதர் விக்கிரகத்துக்கு சவால் விட்டு தான் மனிதனை படைச்சார். இப்ப அந்த ஏவாள் நினைச்சான்னா பழம் எடுக்க போற அந்த பிடுங்குற கைய அழகா பிடிக்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்ன நீ பண்ற, நான் எவ்வளவு தூரம் நான் படிச்சோன்னே அப்படின்னு சொல்லி ஒரு அடியை கூட போட்டுக்கலாம், கையில ஒரு அடியை கூட போடலாம், ஏன்னா அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா ஆண்டவர் அது எதையும் அவர் ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவ முடிவு பண்றா, ஒரு தடவை போறா, 2 தடவை போறா, அப்பவும் சொல்ற ஆண்டவர், நீ பண்ணாத பண்ணாத பண்ணாத, நீ சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இச்சியாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதையும் அவ கேட்காம ஒரு நாள் முடிவு பண்ணி, இருதயத்துல முடிவு பண்ணி, ஆத்மால முடிவு பண்ணி அவ பாட்டு செயல்பட போயிட்டா. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த முடிவு பண்ற இடத்துல தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தவே மாட்டார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதா இருந்தாலும் சரிதான், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறதா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா போகலாம், நீ முடிவு பண்ணனா நீ வந்துக்கலாம். அதனாலதான் நீங்க அநேகர் திருமணத்து விஷயத்துல அநேகர் அதுக்கப்புறம் கேட்பாங்க, அப்படி ஆண்டவர் சித்தம் இல்லாம நான் திருமணம் பண்ணேன்னா ஏன் ஆண்டவர் தடுத்துருக்கலாம். ஆக்சுவலி ஆண்டவர் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மைண்ட்ல உங்களுக்கு ஒரு பக்கம் தோணிட்டே தான் இருக்கும், இருதயத்திலயும் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா இந்த இருதயம் தான் முடிவெடுக்கிறது. என்னதான் ஆண்டவர் குழப்பமா இருக்கு, ஆண்டவர் செய்யறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கு இல்ல, அதுதான் ஆண்டவர் சத்தம் சொல்றாரு, இத நீ பண்ணாத அப்படின்னு. ஆனா பிசாசு மாமிசமோ வேற வித சொல்லுது, நீ செய்யின்னு. இதான் நீங்க குழப்பமா இருக்கு, ஏன்னா முடிவெடுக்க முடியல சொல்றதுக்கு நிறைய பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு எது முடிவெடுக்கன்னு தெரியல அப்படின்னு. அப்ப நீங்க தேவனை ஆண்டவருடைய சத்தத்தை முடிவெடுக்காம விட்டுட்டீங்கன்னா பிசாசம் அந்த ஆத்மா பிசாசனுடைய சத்தத்துக்கு கேக்குதுன்னு அர்த்தம். இப்ப கேப்பீங்க எப்படின்னா, இப்ப எனக்கு 2 சத்தம் கேக்குது, இதுல நான் எது பிசாசு சத்தம் எது ஆவியான சத்தம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, உங்க ஆவியில நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஆவியான சத்தம் தெளிவாவே கேட்கும். அப்ப ஆவியில, அதனாலதான் நாங்க சொல்றது எப்பயுமே பிரேயர்ஃபுல்லா இருங்க, எப்பயுமே ஜெபத்தோடு இருங்க, எப்பயுமே உங்க ஸ்பிரிட்ல நீங்க ஹையா இருங்க. உங்களுக்கு இந்த குழப்பமே வந்திருக்க கூடாது, வரும்போதே சொல்லிருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது அப்படின்னு சொன்னாரு. அதான் நம்ம ஆவியான சத்தம் தான் இதுன்றதே நமக்கு தெளிவா புரியுற லெவல்ல நம்ம இருக்கணும். அப்ப நீங்க உங்க ஆவியிலுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். இருக்கும்போது இந்த செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்புக்கு நீங்க கரெக்டா வரீங்க. அன்னைக்கு கூட ஒரு சகோதரி வந்திருந்தாங்க டெலிவரன்ஸ்க்கு. அவங்க சொன்ன காரியம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு இப்ப குழந்தை இல்லாதனால தான் வந்திருந்தாங்க.
அப்ப வந்து எனக்கு வந்து அதாவது உங்ககிட்ட சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு யுத்தத்த தான் நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. எப்பயாவது சின்ன பிள்ளைகள பார்க்கும்போது இவங்களுக்கு இருதயத்துல பிசாசு வந்து அந்த மைண்ட்ல வந்து சொல்லுமாம். இந்த பிள்ளைய கொன்று, கொன்று, கொன்றுன்னு. ஆனா நான் வந்து அவ்ளோ கொடூரக்காரிலாம் கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப எனக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப ரொம்ப ம். பிடிக்கும். ஆனா ஏன் வந்து எனக்குள்ள வருது? நான் அப்ப வந்து தப்பானவளா? நான் ரொம்ப பாவியா? அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பிசாசு அப்படி எண்ணத்த விதைக்கிறான். அந்த மைண்ட்ல விதைக்கிறான். ஆனா இவங்க இருதயம் வேண்டாம், வேண்டாம் அந்த முடியும் அந்த இத செஞ்சுறாதன்னு தடுக்குது. ஏன்னா இவங்க நல்ல இருதயம் உள்ளதுனால ம். வேண்டாம், வேண்டாம் தடுக்குது. அதனால 3வது ஸ்டெப் அவங்க பண்ண முடியல. இந்த செயல் அந்த செயல் செயலை 3வது கொண்டு வரல. ஆக்ட். அந்த இதுக்கு வந்து அவங்களால அந்த ஆக்ஷன் எடுத்து பண்ண முடியல. இதுதான் சரியான முறை. இப்ப இதே அந்த இருதயம் மட்டும் சரி ஓகே ஒரு கசப்பு, ஒரு மத்தவங்க மேல ஒரு பொறாம இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆமா நமக்கே பிள்ளை இல்ல, மத்தவன் பிள்ளைய கொன்னா ம். என்ன? அப்படின்ற ம். மாதிரி ஒரு கசப்பு வருதுன்னு வைங்களேன். அந்த செகண்ட் ஸ்டெப்பே அவங்க முடிவு எடுத்துருவாங்க. ஓகே நம்ம கொன்றுவோம். சந்தர்ப்பம் இருந்தால், ம். வாய்ப்பு இருந்தால் கொன்றணும் அப்படின்னு ம். முடிவு எடுத்துருவாங்க. அப்படி முடிவு எடுக்கும்போது 3வது ஸ்டெப்புக்கு வந்து வர்றாங்க. இப்படிதான் அந்த இது. இதோட இன்னொரு ஒரு நல்ல வசனம் இருக்கும். அத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஆத்துமாக்குள்ள பிசாசு எப்படி புகுறான் அப்படின்றது ம். உங்களுக்கு நல்ல தெளிவாவே புரிஞ்சிரும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் யோவான் 13:27, 26ல இருந்தே நம்ம பார்ப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகி யூதாஸ்காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அந்த துணிக்கை எடுத்து எவன்ட்ட நான் கொடுக்குறேனோ எவன்ட்ட அவன்தான் காட்டி கொடுக்குறான் அதுதான் காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா அவன் உண்மையிலேயே அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் அலர்ட்டா இருந்திருந்தானா அதை வேண்டாம் வாங்கியிருக்க மாட்டான். வாங்கியிருக்க மாட்டேன். என்ன ஆண்டவரே, ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சீன் நடந்துட்டு இருக்கு. ஆமா. யாரு ம். யாருன்னு எல்லாம் பதட்டமா கேக்குறாங்க. யார் காட்டி கொடுப்பா யார் காட்டி கொடுப்பான்னு இருக்கு. இவன் ஆண்டவர் தெளிவா தான் சொல்றாரு, யாரு வாங்குறானோ அவன் காட்டி கொடுப்பா அப்படின்னு. இவன் கொடுத்தாலும் உடனே வாங்கிட்டு வாங்கிட்டான். ஏன்னா இருதயத்துல முடிவு பண்ணிக்கிட்டான். அவன் வாங்கின அடுத்த அடுத்த செகண்டே செகண்டே பிசாசு உள்ள புகுந்துட்டான். ம். அதுக்கப்புறம் ஆண்டவர் 3வது வேலையை சொல்லிட்டாரு. சரி நீ முடிவு எடுத்துட்டேல, அப்ப ம். 3வது என்ன? நீ செய்கிறதை செய். இப்பதான் செயல் வருது. நீ செய்கிறதை செய். ஏன்னா ஒன்ஸ் அவங்க இருதயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா யாராலையும் மாத்த முடியாது. ஆண்டவரே நினைச்சா கூட மாத்த முடியாது. ஏன்பா ஆண்டவர். இத்தனை வருஷமா என் கூட ஊழியம் பண்ணிட்டு இருக்க, ம், அவனுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ம், ஆண்டவருக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்றதுக்கு? ஏன்பா இவ்வளவு ஊழியம் பண்ற, எவ்வளவு பெரிய பதவி கொடுத்துருக்கேன் உனக்கு, பொருளாளர் பதவி கொடுத்துருக்கேன். நீ வந்து எவ்வளவு ஞானம், ஏன்னா அந்த பணத்தை செலவழிக்க நாலேஜ் தேவை இருக்கு. அவன் ம். நல்லா நாலேஜ் படிச்சவனா இருப்பா. அப்படிலாம் அப்படி பண்ணிட்டதான ஒரு மனிதனை இப்படி கடைசி நேரத்துல இப்படி விட்டுட்டு போயிரியே, ஐயோ என் கூட இருக்கவனுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை மனம் திரும்ப ஆண்டவர் செய்யலாம் அப்படின்னு கூட செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்ய விரும்பல. ஏன்னா ஆண்டவர் எடப்பட்டுக்கிட்டே இருந்தாரு, ம், ம். சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சாத்தானு பாருங்க வெளியதான் ஆண்டவர் சொன்னார், நிக்கிறான். என்னைய ஒருத்தன் காட்டி கொடுப்பான், என்னை ம், ஒருத்தன் காட்டி கொடுப்பான், என்னைய ஒருத்தன் காட்டி கொடுப்பான், பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பான், ஒப்பு கொடுப்பான்னு. அந்த நேரத்துல அவன் அலர்ட்டா இருக்கணும். நம்ம தான் காட்டி கொடுக்க போறோமோ அப்ப பண்ணக்கூடாது ம். அப்படி அவன் அலர்ட்டா இருந்திருக்கணும். அவன் பண்ணாம அடுத்த பகுதி இருதயத்துக்குள்ள அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் வாங்குற வரைக்கும் பிசாசு வெயிட் பண்ணிருக்கான். இவன் என்ன டிசைட் பண்ணுவான்னு பாப்போம். ம். ஏன்னா அதனாலதான் கடைசி சான்ஸ் அவனுக்கு. கடைசி சான்ஸ் தான் அந்த பொதுவா சொல்றாரு, ம், யாரு என் கையில ம். வாங்குறானோ அவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு. அந்த லாஸ்ட் மினிட் சான்ஸ்ன்ற மாதிரி யூதாஸ்க்கு கடைசி சான்ஸ் கொடுக்கறாரு. அதுலயே முடிவு பண்ணிட்டான். வாங்கின பின்பு சாத்தான் வந்து ஓகே இவன் இருதயத்துல முடிவு எடுத்துறான். ஏன்னா இனிமேல் நம்ம ஃபுல் கண்ட்ரோல் நம்ம ம். ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து வந்துட்டான். இப்படித்தான் இது. ஆனா இப்ப அந்த சகோதரி வந்து இருதயத்துல இல்ல வேண்டாம், வேண்டாம் நம்ம அப்படி ம். பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை. எனக்கு பிள்ளை இல்லாட்டினாலும் என்ன? நான் வந்து அவ்வளவு ஒரு கொடூரக்காரி கிடையாது. இது தவறான எண்ணம். ம். அப்படின்றத அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுனால 3வது ஸ்டெப் அந்த செயலுக்கு ஆண்டவரே இந்த இடத்துல 3வது ஸ்டெப் சொல்றாரு பாருங்க. நீ செய்கிறதை சீக்கிரமா செய். ஏன்னா முடிவு பண்ணியாச்சு ம். இருதயத்துல. பிசாசு வந்தாச்சு. அப்புறம் என்ன? நீ செய்கிறதை சீக்கிரமா பிசாசு செய் சித்தத்தை நீ செய்யு அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துலதான் இந்த இருதயம் தான் பெரிய அதனாலதான் ஆண்டவர் இதுல சொன்னாரு. யூதாஸ் காலத்து சாதாரண ஆள் இல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவரு. ம், அவங்களுக்கும் ஆண்டவர் பவர் கொடுத்து பிசாசை மேற்கொள்ளத்தக்க ம். அவங்களையும் அனுப்பி விட்டவர் தான். பிசாசை பிசாசை துரத்துன மேற்கொள்வதற்கு அவங்க. துரத்துறதுக்கு ஏகப்பட்ட பவர் வாங்கினவங்க தான், சாதாரண ஆள் கிடையாது. அப்போ இப்ப இயேசுவோடு கூட இருந்து வழி நடத்தி அற்புத அடையாளத்தை கண்டவங்க, பார்த்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில கண்டது எல்லாத்தையும் பண்ண இடத்துல அவங்க மனதுல பிசாசு தூணத இருதயத்துல அவன் முடிவு பண்ண பிறகு ஆண்டவரால ஒண்ணும் செய்ய முடியல. இதே மாதிரிதான் அனனியா சப்பிராலும்
அவங்க ஃபர்ஸ்டே வந்து அந்த அந்த இதே சேம் இதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கும் அநேகருக்கு வந்து காணப்படுற டவுட் வந்து இதுதான். ஏன் ஆவியானவர் இருக்காரு அப்புறம் எப்படி பிசாசுனா இதுதான் காரணம். அந்த இடத்துல எல்லாம் தான் இது பண்ணாலும் இருதயம் நமக்கு எப்படி இது பண்ணுதோ நம்ம இருதயம், அதனாலதான் ஆண்டவரே சொன்னார் கடைசியில, இருதயம் தான் துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்ம இருதயத்தை எப்பயுமே செம்மையா, இந்த ஆத்துமா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆவியானவர் கூட நம்ம பெற்றுக்கொள்வோம், ஆனா இந்த ஆத்துமா சரியில்லைன்னு வைங்களேன், கடைசியில அது நம்ம நரகத்துக்கு தான் கொண்டு போய் விடும். இப்ப இந்த வீடியோ மூலமா அநேகருக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா ஆவினா என்ன, ஆத்துமானா என்ன, ஏன் வந்து பிசாசும் வர்றான் ஆவியானவர் வர்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய குழப்பங்கள் அநேகருக்குள்ள இருந்திருக்கு. இன்னும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏன் திரும்ப என் வாழ்க்கையில பிசாசு உள்ள போகுறான் அப்படிங்கிறதான ஒரு கேள்விகளுக்கு இது பதில் கிடைக்கும். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.